புடலங்காய் கூட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் ஒரு பெரிய புடலங்காய் எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கழுவிட்டு க்யூப்ஸை கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் குக்கரில் ஒரு 1/4 கப்பில் பாதி கடலைப்பருப்பு பாதி பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு, எந்த கப்பில் மெஷர் பண்ணிங்களோ அதில் 3 கப் அளவு தண்ணி, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 3 விசில் நல்லா ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு, தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ஆல்ரெடி பருப்பில் சேர்த்த தண்ணியே போதும். இப்போ குக்கரை மூடி கரெக்டாக ஒரு விசில் வச்சு எடுத்திங்கனாலே போதும். நல்லா புடலங்காய் வெந்து வந்துடும். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நீங்கள் கூட்டு மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 கப் தண்ணியே போதும். இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், பட்டை வத்தல், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அந்த புடலங்காயில் ஊற்றி நல்லா கிண்டி இறக்குனிங்கன்னா புடலங்காய் கூட்டு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.